வணக்கம். வாழ்க வளமுடன். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ரொம்ப ஒரு முக்கியமான, நம்மளோட குரோத்துக்கு ரொம்ப முக்கியமான, ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டாபிக் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுதான் செல்ஃப் லவ் அண்ட் செல்ஃப் அக்செப்டன்ஸ். ஓகே. நம்ம வந்து நம்மள சுத்தி உள்ள எல்லாருக்கும் ஃபேமிலி, ஆஃபீஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்கும் வந்து நெறைய அன்பு காமிச்சிருப்போம், சப்போர்ட் பண்ணியிருப்போம், பிசிக்கலா இருந்திருப்போம், எமோஷனலா அவங்க கூட இருந்திருப்போம். அதே விஷயத்த நம்ம நமக்காக பண்ணியிருக்கோமா? அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப முக்கியம். ஓகே. செல்ஃப் லவ்னா என்ன? செல்ஃப் லவ்ங்கிறது வந்து ஒரு செல்ஃபிஷான விஷயமும், நம்மள பத்தி தான் நம்மள பத்தி மட்டும் தான் யோசிக்கிறோம் அப்படிங்கிற மாரியான ஒரு விஷயமும் கிடையாது. எந்த அளவுக்கு நம்ம வந்து நம்ம மேல ஒரு கைண்டா, நம்ம மேல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கா, நம்மள ரெஸ்பெக்ட் பண்றோமோ, அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து நம்மளோட வொர்த்த அக்செப்ட் பண்ணிக்கிறோம். நம்மளோட இம்பர்ஃபெக்ஷன அக்செப்ட் பண்ணிக்கிறோம். இது வந்து நமக்கு எதுக்கு ஹெல்ப் பண்ணும்னா, நமக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கிறதுக்கு, ரொம்ப ஆ லோவா ஃபீல் பண்ணாம பாசிட்டிவா இருக்கிறதுக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஓகே. இந்த செல்ஃப் லவ்னால எனக்கு என்ன பயன்? நான் என்ன நேசிக்கிறதுனால எனக்கு என்ன கிடைக்க போகுது? அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, செல்ஃப் லவ் வந்து ஒரு ஒரு பேசிக் ஃபவுண்டேஷன் மாரி ஒரு ஹெல்தியான ரிலேஷன்ஷிப்ல நீங்க எந்த அளவுக்கு உங்கள நேசிக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு வந்து நீங்க வந்து மத்தவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் குடுக்குறீங்க. மத்தவங்களும் வந்து உங்கள புரிஞ்சுக்கிறதுக்கு, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. அதுக்கப்புறமா செல்ஃப் லவ் வந்து உங்களோட கான்ஃபிடன்ஸ, அதுக்கப்புறம் பாசிட்டிவிட்டிய வந்து இம்ப்ரூவ் பண்ணும். அ நம்மள நாமளே ரொம்ப நேசிக்கும்போது நம்ம ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருப்போம். நம்ம வந்து ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இருப்போம். நம்ம லைஃப்ல என்ன சேலஞ்சஸ் வந்தாலும் அத பாசிட்டிவா ஹேண்டில் பண்ற அளவுக்கு பவர்ஃபுல்லா இருப்போம். அதுக்கப்புறமா வந்து மென்டலா, எமோஷனலா நம்ம வந்து ஹீல் ஆகுறதுக்கு ஒரு ஸ்பேஸ் குடுப்போம். நாமளே நேசிக்கும்போது, பாஸ்ட்டா நடந்த விஷயங்கள், மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்மள நாமளே ஃபர்கிவ் பண்ணிப்போம். அடுத்து மூவ் அ வாழ்க்கையில அடுத்த மூவ் ஆறதுக்கு வந்து ஸ்டெப் ஃபார்வர்ட் பண்றதுக்கு இது வந்து ஒரு ஸ்ட்ரென்த் குடுக்கும். அதுக்கடுத்து எம்பவர்டா ஃபீல் பண்ணுவோம். நம்ம எப்படி நம்மள அக்செப்ட் பண்ணிக்கிறோமோ, அந்த அளவுக்கு வந்து ஆ மத்தவங்க கிட்ட இருந்து ஒரு அன்பையோ, ஒரு வேலிடேஷனையோ, அப்ரூவலோ வந்து மத்தவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்க மாட்டோம். நம்ம சொந்த கால்ல வந்து தைரியமா, ஸ்ட்ராங்கா நின்னு, ஆ அடுத்து என்னோட நான் நம்மள ஃபோக்கஸ் பண்ணணுன்ட்டு சொல்லிட்டு ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்போம். ஸோ செல்ஃப் லவ் வந்து ரொம்ப முக்கியம். ஓகே. நான் வந்து இன்னைக்கு ஒரு பவர்ஃபுல்லான கொஸ்டின்ஸ் கேட்க போறேன். அத வந்து குரூப்ல இன்டராக்ட் பண்ணுங்க. கொஸ்டின் நம்பர் 1. உங்களுக்கு உங்ககிட்ட ரொம்ப பிடிச்சமான விஷயம் என்ன? கொஸ்டின் நம்பர் 2. இன்னும் எந்தெந்த ஏரியாலலாம் நீங்க இன்னும் உங்ககிட்ட இருக்க லவ், ரெஸ்பெக்ட், கைண்ட்னஸ் இன்னும் காமிக்கணும்? கொஸ்டின் நம்பர் 3. உங்களோட இம்பர்ஃபெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்க எப்படி அக்செப்ட் பண்ணி, உங்கள இன்னும் பெட்டரான வெர்ஷனுக்கு எடுத்துட்டு போக போறீங்க? இன்னைக்கு ஆ இந்த கொஷின்ஸுக்கெல்லாம் வந்து நம்மளோட குரூப்ல இன்டராக்ட் பண்ணுங்க. இன்னைக்கு என்னோட இன்டென்ஷன் என்னன்னா, இன்னைக்கு நான் வந்து என்னோட மிஸ்டேக்ஸ, என்னோட ப்ராக்ரஸ அதெல்லாம் வந்து நான் ஜட்ஜ் பண்ண போறதில்ல. நான் எப்படி எவ்ரிடே ஒரு மோட்டிவேஷனோட நான் என்னோட டேவ ஸ்டார்ட் பண்றேனோ, அது மாரி எடுத்துக்க போறேன். நான் வந்து என்ன பத்தி செல்ஃப் கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டேன். என்னை இன்னொருத்தவங்க கூட கம்பேர் பண்ண மாட்டேன். ஒவ்வொரு ஸ்மால் பேபி ஸ்டெப்ஸுக்கும் நான் வந்து என்ன நெறைய அப்ரிஷியேட் பண்ண போறேன். இன்னைக்கு த்ரூ அவுட் த டே ஃபுல்லா ஜாயா, பாசிட்டிவா நான் இருக்க போறேன். ஓகே. உங்களோட டே எப்படி நீங்க இன்டென்ஷன் செட் பண்ண போறீங்க? டிசைட் பண்ணி இன்னைக்கு டேவ நீங்க எப்படி டிசைன் பண்ண போறீங்கங்கிறத நம்ம குரூப்ல ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.